உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களை ஒரு பிணம் மாதிரி வாழ வச்சுருப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யாரோ ஒரு நபராக அவங்க இருக்கலாம். பட் அப்படிப்பட்டவங்கள இனிமேல் உங்கள் லைஃப்பில் திரும்ப பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, திரும்பி கூட பார்த்துறாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களோட மனசை ரொம்ப சுக்குநூறாக்கி அந்த அளவுக்கு காயப்படுத்தி உங்களை ஒரு பிணம் மாதிரி ஆக காரணமாக இருந்த அவங்களையே நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படி நினைக்கிறப்போ அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம திரும்பியும் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை மேலே விரக்தி வரும், திரும்பவும் வெறுப்பு வரும். நம்மளுக்குள்ள ஒரு கஷ்டம் அப்படின்றது அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே ஸ்டேஜுக்கு நம்ம போகணுமா? அப்படி போகிறதால அந்த இடத்துல கஷ்டம் என்னமோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம எதுக்கு அனுபவிக்கணும்? அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளை புரிஞ்சுக்காமல் அப்படி பண்ணவங்களுக்காக நம்ம ஏன் அந்த தண்டனையை அனுபவிக்கணும்? அவங்களாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இனி நம்மளோட சந்தோஷம் என்ன அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு நம்ம லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து தான் போகணும். அதே மாதிரி குறை சொல்கிற வாயை பார்த்திங்களா, என்றைக்குமே செங்கல் வச்சு அடைக்கவே முடியாது. ஏன்னா குறை சொல்கிறவங்க அப்படின்றவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம குறை நம்ம மேலே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எப்படிடா தேடி தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்மளை ஒருத்தங்க குறை சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க உண்மையானவங்களாம் இல்லை. அவங்க மனசில் 1000 குறை இருக்க போய் தான் நம்ம மேலே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் முன்னாடி நடந்த சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் தெரியுமா? அதை எப்பயுமே நம்மளோட மனசில் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சில கசப்பான விஷயங்களை பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனசில் நினச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா என்றைக்கோ நடந்து போன விஷயத்த நினச்சி நம்ம எதுக்கு இன்றைக்கி இருக்கிற நிம்மதியை தொலைச்சிட்டு நம்ம லைஃப்பை வாழணும்? அதுக்கு எப்போவுமே உங்கள் மனசளவில் இடம் கொடுக்காமல் இருங்க. கசப்பான விஷயங்களை என்றைக்குமே ருசித்து பார்க்க நினைக்காதீங்க. ஸோ ஒரு விஷயம் கசப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனி அதை தொடக்கூடாது அப்படின்னு உங்களோட மனசில் முடிவெடுத்து அந்த கசப்பான விஷயங்களை அப்படி உங்கள் லைஃப்பில் மறந்துடுங்க. அதே மாதிரி அன்பானவங்களுக்காக நம்ம இறங்கி போகலாம், விட்டு கொடுத்து போகலாம். அது தப்பே கிடையாது. அதுவே ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களோட தகுதி என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். உங்களை ரொம்ப மட்டம் தட்டி தலையில் மிளகா கூட அடைச்சிருவாங்க. யாருக்காகவும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப இறங்கி போகாதீங்க. கொஞ்சம் நம்ம திமிராக இருக்கிறது தப்பே கிடையாது. இந்த இடத்துல திமிரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒருத்தங்களுக்காக நம்ம ஒரு தடவை 2 தடவை இறங்கி போகிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு அவங்களும் நம்மக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அடுத்த செகண்ட் அப்படி கூட எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டாங்க. நம்மளே இறங்கி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இவங்க நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற திமிர் உங்களுக்கு இருக்கலாம். இல்லை அவங்களாம் பேசட்டும் அப்படின்னு கூட அந்த எண்ணம் இருக்கலாம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட உணர்ச்சிகளை ஒருத்தங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து விலகிடுங்க. நீங்கள் அப்படி விலகிற விஷயந்தான் பார்த்திங்கன்னா உங்களோட சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கிற ஒரு கடைசி கட்ட தருணமாக இருக்கும். சுயநலத்தை விட்டு கொடுத்து ஒருத்தங்களுக்காக நம்ம வாழலாம். ஆனால் சுயமரியாதையை விட்டு கொடுத்து ஒருத்தங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு தேவை கிடையாது. உங்களை வெறுத்தவங்களை தேடி போகாதீங்க. உங்களை விலக்கி வச்சவங்களை பின்தொடராதீங்க. அவமானப்படுத்தினவங்க கிட்ட போய் நியாயம் கேட்க நினைக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நாடகம் ஆனவங்கள நோகடிக்காதீங்க. காலம் எல்லாத்துக்குமே கட்டாயம் பதில் கொடுக்கும். காலத்தை விட கொடூரமான ஒரு பழி வாங்குதல் அப்படின்றது யாராலையும் முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நம்ம கூட அவங்க பேசுகிறதெல்லாம் முழுசாக அப்படி நம்பிடுவோம். போக போக அவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பட் மனசுக்குள்ளே நினைப்பீங்க நம்மளை எப்படி இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. பட் அவங்க கஷ்டப்படுறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு சிலர் அதை பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல்